எல்லாம் உட்கார ஒரு நிமிஷம் சொல்லுறோம். இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு சொல்கிறோம். யாரும் வெளியே போக வேண்டாம். ஆராதனை பயத்தோடு நடக்கணும். யாரும் பேசக்கூடாது. தேவ சமூகம், தேவ சமூகத்தை நம்ம மதிப்பிக்கிறோம். எல்லாரும் எழுந்து நின்று அப்படியே கரங்களை உயர்த்தினோம். ஸ்தோத்திரம் 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 சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் 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 சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா. அப்படி சத்தமாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சர்வ வல்லவரே சர்வத்துக்கும் ஆண்டவரே சர்வ வல்லவரே சர்வத்துக்கும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு ஆராதனை உம்மை முதலாவதாக இந்த ஊழியத்தை சிறப்பாக செய்கிற பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து அவரை கனம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த சால்வை அணிவிக்கும்படியாக நம்முடைய பாஸ்டர் செல்வமணி ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டேன். பாஸ்டர் ஜெபமணி அவர்களுக்கு சிறப்பாக செய்து வர இந்த ஆராதனையில் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆசிரியர்களாக உறுதிப்படுத்துவார். அடுத்தபடியாக நம்முடைய ஐயா அவர்கள் நம்முடைய சென்னாடில் அவர் சேர்ந்தது முதல்ல சென்னாடினுடைய செயல்பாடுகள் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. அவங்க வர்றதுனால ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஜெபத்தை நம்முடைய ஐக்கியத்தில் கொண்டு வர்றாங்க. கொரோனா காலத்தில் 230 நாட்கள் அவர்கள் அந்த மொபைலில் என்னோடு கூட ஜெபம் பண்ணாங்க. எவ்வளோ வேலை, எவ்வளோ குடும்ப காரியங்கள் இருந்தாலும் அவங்க என் கூட சேர்ந்து 100 பேர் செபிக்கும் போது அவங்க என் கூட சேர்ந்து 230 நாட்கள் 2 வருஷம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம். அந்த மாதிரி அவங்க ஜெபம் பண்ணது தான் ஆண்டவர் மகிமையை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த ஊழியத்திலும் அவர்களுடைய பங்கு ஜெபம் அதிகமாக இருக்குது. இந்த நாட்கள் அவர்கள் இடத்துல செய்து கொடுக்க தேவனுடைய வார்த்தை சொல்ல வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்கணும். யாரும் நீங்கள் வெளியே திருச்சி போகக்கூடாது. சோதர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் வெட்கமடைய விட மாட்டார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அநேக நிகழ்வுகள் இருக்கிறது. இப்பொழுது பாஸ்டர் ஜெபமணி அவர்கள் இந்த சால்வையை ஐயாவுக்கு அணிவித்தார்கள். அவருடைய அன்போடு கூட கிறிஸ்துமஸ் நன்னாளிலே செய்து கொடுக்கவும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து தேவன் அவர்கள் தொடர்ந்து லட்சங்களில் பயன்படுத்தலாம்.
தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் தேவரே நீர் எங்களை கூட்டி சேர்த்த தேவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுவதற்காக இந்த நாளிலே நாங்கள் இப்படி கூடி வரும்படியாக தேவரே பாராட்டின தேவருக்காக இரக்கத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுடைய வாழ்நாளிலே கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த சபையிலே இந்த நாளிலே கூட தகப்பனே 4வது ஆண்டை அடியெடுத்து வைக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது கர்த்தாவே நீர் செய்த கிருபை, தயவு, இரக்கம் பெரியதாக காணப்படுகிறது. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலே கூட தொடர்ந்து உடைய கிருபை கூட இருக்கட்டும். அடியனை மறைத்து நீர் என்ன காரியங்களை, என்ன செய்தியை அப்பா இந்த சபை மக்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறோம். அதனை வெளிப்படுத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஒரு விஷயம் கூட இந்த சபையிலே என்னுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக வாய்ப்பளித்த சபை போதகருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான காரியங்களை முன்னெடுத்த நம்முடைய பிஷப் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து பிறப்பு இல்லையா, நம்ம இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்துமஸ் காலங்களில் நம்ம சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். வருடம் நம்ம இந்த கிறிஸ்து பிறப்பை நம்ம அனுசரித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. கிறிஸ்து எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. கிறிஸ்து எதற்காக பிறந்தார் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார். வேற எதற்காக பிறந்தார்? இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எது தப்பான ஆன்சர் எதுவுமே கிடையாது. எதுனாலும் சொல்றேன். நீங்க நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார். வேற ஏதாவது சொல்லுங்க. பரலோகத்தில் சேர்க்கும்படியாக சொல்லுங்க. ரட்சிக்க வந்தார். சரியா? இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற கேடுபாடுகள், மக்கள் மத்தியில் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களை மீட்கும் பொருளாக ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இல்லையா. கர்த்தராகிய தெய்வம் இந்த உலகத்தை படைக்கும் போது மனிதனை உண்டாக்கினார். ஆதாம் என்ற ஒரு மனிதனை உண்டாக்கி அவருடைய சாயலில் அவனை சிருஷ்டித்து இந்த உரிமையை ஆண்டு கொள்ளும்படியாக அவனை ஏற்படுத்தி வைத்தார். ஆனால் என்ன பண்ணான்? மனிதன் பாவத்திற்குள்ளாக சென்றுள்ளான். ஆனால் தேவ சாயலை அவன் இழந்து போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதனால மனிதன் என்ன பண்ணா, எத்தனையோ முறை வாய்ப்புகள் அளிக்கப்பட்ட போதும் என்ன பண்ணா, திரும்ப திரும்ப மனிதன் பாவத்திற்குள்ளாக போனான். முதலாவதாக ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆதாம் ஏவாளை அவர் வெளியேற்றுகிறார். நோவாவின் காலத்துல ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்து மனித இனத்தை அழிக்கிறார். மறுபடியும் மனிதர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கிறாங்க இல்லையா. அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எகிப்திலே அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கொண்டு வரும்போது மறுபடியும் முறுமுறுக்கிற காரியங்கள், பாவம் செய்கிற காரியங்கள் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டது. அதன் மூலமாக அதற்கு பின்பாக அவர்களுக்கு நியாயாதிபதிகள் என்று சொல்லி அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கென்று அவர்களுக்கு மனிதர்களை ஏற்படுத்தி சொன்னார். அப்பவும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் பாவம் செய்து கெட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்தாங்க, ராஜாக்களுடைய ஆட்சிகள் இப்படியாக கடந்து சொல்லிக் கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனத்தார் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து தன்னுடைய பாவ வாழ்க்கையில இருந்துட்டு இருந்தாங்க. அது தேவனுக்கு ஒரு பெரிய மனஸ்தாபத்தை உண்டு கொண்டது. மக்கள் ஏன் இப்படியாக செய்து கொண்டு இருக்கிறாங்க? அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மோசேயினால கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இருந்தது இல்லையா. பாவம் செஞ்சா என்ன பண்ணாங்க? அதற்கு ஒரு பிராயசித்தம், போய் அந்த இடத்துல பலி செலுத்திட்டா போதும், ஒரு காணிக்கை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு உணர்வற்ற ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படிதாக ஒரு உணர்வற்ற ஜீவியம். தாங்க பாவம் செய்வாங்க, போய் காணிக்கை செலுத்துறாங்க. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அதே பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படியாக பாவத்திலே இருந்த மனித குலத்தை மீட்கும்படியாக, அவர்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக என்ன பண்ணாராம்? பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, எனக்காக வந்தார்.
இதுதான் நான் முதல்ல எதிர்பார்த்து யாராவது சொல்லுவீங்க. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்னா எனக்காக வந்தார். என்னுடைய பாவங்களை போக்கும்படியாக, என்னுடைய மீறுதல்களை, என்னுடைய அக்கிரமங்களை போக்கும்படியாக அவர் வந்தார். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அதை உணர்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? சில காரியங்களை நான் ஒரு முன்னுரையாக சொல்லிவிட்டு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய வருகை அந்த காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படியாவது காணப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேசியா ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க காத்து கொண்டிருந்தாங்க இல்லையா? எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை மீட்பதற்காக, எங்களை பாதுகாப்பதற்காக மேசியா என்ற ஒரு மனிதர், மேசியா வருவார் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த நிகழ்வு எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிப்போம். பழைய ஏற்பாட்டிலே 1078வது பக்கம். மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, ஆமென். இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? இஸ்ரவேலை அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு? இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலே இருந்து வருவார். இந்த பெத்லகேம் என்ற சிறிய ஊரிலே இருந்து இஸ்ரவேலை ஆள போகிறவர் வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளால முன்னுரைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். இதே போல அநேக தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்துல அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்பாக அவரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அப்ப எல்லாம் மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க? இந்த பூலோகத்திலே நடக்க போகிற ஆட்சியை, இந்த மக்களுடைய ஆட்சியை மாற்றுவதற்காக ஒரு ராஜா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருந்தாங்க. அவரை தேடி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இதுதான் ஒரு ஆரம்ப சூழ்நிலையாக காணப்படுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒட்டி அல்லது இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே இயேசு கிறிஸ்துவை தேடின மனிதர்கள் அப்படின்னு சொல்லி சிலர் நம்ம வேதாகமத்துல பார்க்க போகிறோம் இல்லையா? ஐயா பேசும்போது சாஸ்திரிகளை பற்றி பேசினாங்க, வான சாஸ்திரிகள். அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க? 3 பேர் வந்தாங்க. அவர்கள் இயேசுவை தேடி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? அந்த வான் நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு ராஜா பிறக்க போகிறார் அப்படின்னு சொன்னோன்னே எங்க போயிட்டாங்க? ஏரோதுடைய அரண்மனைக்கு அங்க போயிட்டாங்க. அங்க போய் தேட போயிட்டாங்க. ஸோ அங்க ஒரு தேடலை நம்ம பார்க்க முடிந்தது. அப்புறமா மேய்ப்பர்கள், அவங்க அந்த மந்தை வழியில அவர்கள் அந்த இடத்துல மேய்ப்பர்கள் இருந்தாங்க. தேவதூதர்கள் அவர்களுக்கு அறிவிக்கிறாங்க என்னன்னு சொல்லி, ஒரு பிறப்பு நடந்திருக்கு, உலகத்துல ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் பிறந்திருக்கிறார், அவர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நான் முதலாவது சொன்னது வானசாஸ்திரிகளை பற்றி மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. 1-12 வசனம். யாராவது எழுதுறீங்க நோட் பண்ணிக்கலாம். வானசாஸ்திரிகளை பற்றி மத்தேயு 2:1 வசனத்துக்கு 12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. மேய்ப்பர்களை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 2:8-20. இப்போ இவர்களும் தேடி செல்கிறார்கள். இந்த பெத்லகேம் எங்க இருக்கு, அந்த முன்னணி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களும் தேடி செல்கிற காரியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம் இல்லையா? ஏற்கனவே சொன்னது போல இந்த பெத்லகேம் பிறப்பார் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார். அவர்களும் ஒரு தேடலோடு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தவொடனே இவர் தான் மேசியாவா இருப்பாரோ, இவர் தான் மேசியாவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் அவர்களுக்குள்ளாக காணப்பட்டிருக்கு. இப்போ ஏரோதை தேடி அந்த வானசாஸ்திரிகள் போறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? கேட்ட உடனே ஏரோது என்ன சொல்றான்? நீங்க போய் முதல்ல பணிந்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தந்திரமான காரியம் இல்லையா? அப்போ என்ன நடந்தது? இந்த வானசாஸ்திரிகளுக்கு தேவதூதர்னால ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு, நீங்க போய் சொல்ல வேண்டாம், நீங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன பண்ண? ஏரோது தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 7, 8, 16 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டது. தான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து என்ன பண்ணான்னா, அந்த தேசத்துல பிறந்திருக்கிற அனைத்து ஆண் குழந்தைகள், 2 வயதுக்குள்ள குழந்தைகள் எல்லாரும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா கொன்று போடும்படியாக கட்டளைப்படும். அவனை தேடி போறான், வீடு வீடா போய் தேடுறான், எங்கெல்லாம் 2 வயசு கீழே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. இந்த தேடுகிற காரியம் அந்த இயேசு பிறப்பை விட்டு அநேகருடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருந்தது. அடுத்தபடியாக நம்ம பார்க்க, இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் வளர்ந்து வருகிற காலத்துல அவரை ஆலயத்திற்கு கொண்டு செல்கிறாங்க. ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 25-35 வரைக்கும் இருக்கிற வசனத்துல பாத்தீங்கன்னா, சிமியோன் என்ற ஒரு
மனிதரை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இந்த வசனங்களை வாசிப்போம். முன்னாடி சொன்ன வசனங்களை நம்மளுக்கு தெரிந்ததுனால நான் வாசிக்கல. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் பேர் பரிசுத்த ஆவி இருந்தார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிமியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து, அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தானா, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ள மனிதனாய் காணப்பட்டான். அவன் மேல யார் இருந்தாரா? பரிசுத்த ஆவியானவர். இப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவர் இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக அவர் காத்து கொண்டிருந்தார். அவருக்கு 26வது வருஷத்துல அவருக்கு உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி. அப்ப அவரும் ஒரு காத்திருக்கிறார், அவரும் ஒரு தேடலோட இருக்கிறார். அனுதினமும் ஆலயத்துல வந்து யாராவது குழந்தை பிரதிஷ்டைக்காக வருவாங்களா, குழந்தையை கொண்டு வருவாங்களா ஆலயத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அங்கே ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க. அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுக்கு அப்புறமா அவரை குறித்தான சில காரியங்களை அந்த தொடர்ந்து வருகிற வசனங்களை சொல்லிட்டு, அந்த 32வது வசனத்துல அவருடைய அந்த தீர்க்க தரிசனம் முடிந்ததை குறித்து அவர் சொல்லுகிறாரு. உம்முடைய ரட்சணியத்தையும் கண்கள் கண்டது என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை அவரும் தேடிக்கொண்டிருக்கிறார். முன்கூட்டியே இப்படியாக ஒருவர் வருவார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு தேடல் அந்த இடத்துல காணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியை குறித்து தான் பார்க்கலாம். அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 36லிருந்து 38 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 36வது வசனத்தை வாசிக்கலாம். போனோம். அது அதுக்கப்புறமா 37 வாசிங்க. 84 வயதுள்ள விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணி என்ன பண்றாங்களா, அவங்களும் அந்த தேவாலயத்துல காத்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடக்கிறத பார்த்த உடனே அவர்களும் என்ன பண்றாங்களா, 38வது வசனத்துல அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அநேகர் அவரைக்காக காத்திருக்கிற ஒரு காரியத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வருகை அநேகரே ஒரு தேடுதலுக்குள்ளாக காணப்படுறார். அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, மேசியா எப்பொழுது வருவார், இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர் எப்பொழுது வருவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை ஒட்டி நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்றைய நாட்களில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்து நம்ம இருக்கோம் 2025 ஆண்டுகள் கிட்ட நம்ம வந்துவிட்டோம் இல்லையா? 25 ஆண்டுகள் கழித்து வந்துவிட்டோம். இப்ப நம்முடைய தேடுதல் எப்படியாக காணப்படுகிறது? இதுதான் நம்முடைய இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற சில காரியம். நம்ம சீக்கிரமாக தியானித்து நம்ம கடன் செல்வம், சிறு பிள்ளைகள் காத்திருக்கிறாங்க, நாடகம்லாம் இருக்கு. இன்றைய நாளில நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க யாராவது, இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லுங்க. சொல்லலாம், எந்த பண்ணலாம், வசனத்திலிருந்து சொல்லலாம், நீங்க சொந்தமா சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? சரி, இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி தேடுகிறோம்? அதிகாலையில் எழுப்பி தேடுறோம். எப்படி தேடுறோம்? ஜெபிக்கிறதுனால தேடுறோம், வேத வசனத்தின் மூலமாக தேடுறோம். வேற ஆராதிக்கும் போது தேடுறோம், ஆலயத்துக்கு வந்து தேடுறோம். சரியா? அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைய நாட்களில் நம்முடைய அனுபவத்துல நாம் எப்படி அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம், எப்படி வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம அநேக அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நமக்கு அனைவருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 1. ஆமென். சொல்லுங்க, இம்மானுவேல் என்றால், சத்தமா சொல்லுங்க, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேடணுமா வேண்டாமா? தேடணும். சரி, அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அப்ப ஏன் தேடணும்?
கர்த்தரை கண்டடைகிற சமயத்துல தேடணும். நல்ல ஒரு வசனம் சொன்னாங்க. Very good. தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் பிறப்பிலே ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கார். இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோட இருக்கிறார், அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அப்ப நம்ம ஏன் அவரை தேடணும்? சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஏன் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம வாசிப்போம். அவர் நம்மோட இருக்கிறார் அப்படின்றதுல ஒரு டவுட்டே கிடையாது. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதி செய்து கொள்ள சில காரியங்களை நம்ம அறிந்து கொள்கிறது ரொம்ப முக்கியம். முதலாவதாக நம்ம வாசிப்போம். யோவான் 15 3ஆம் 4ஆவது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆவது வசனத்தை வாசிப்போம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய உபதேசத்தை கேட்கும் போது அவர் நம்மோடு இருக்கிற காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்போ நம்ம ஆசிரியர் சொன்னாங்க ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க இல்லையா? அது எது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய உபதேசத்தை கேட்க, வேத வார்த்தைகளை கேட்க வேண்டும், வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் நம்மோடு இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். அதுக்கு முன்பாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யோவான் சுவிசேஷத்துல 1:14 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை விசுவாசத்தினால ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான், ஒரு சந்தேகம் இல்லை இல்லையா? இன்றைய நாளில் கூட ஞானஸ்தான ஆராதனை இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? இன்றைய நாளில் கூட அநேகர் இயேசுவின் மந்தைக்குள்ளாக சென்று யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். ஆனா அந்த வசனத்துக்குள்ளாக நம்ம வளர வேண்டும். அவருடையாக வளரும் பொழுதுதான், அந்த வசனத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுதுதான் அந்த ஒரு தேடுதல், அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக, அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் மறுபடியும் வாசிப்போம். யோவான் 15:3-4 வாசிப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காண வேண்டும், என் வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவைப்படுகிறது. நான் சொன்ன உபதேசத்திலே நீங்கள் அப்படியே சொன்னா நீங்கள் சுத்தமா இருக்கிறீங்க, இப்போதே சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ற. அடுத்தது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில நிலைத்திருப்பேன். அப்போ அவர் நமக்குள்ளாக இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அப்படின்னோம்னா முதலாவது நமக்கு ஒரு நம்பிக்கை தேவை. நான் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கிறேனா இல்லையா? அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். நம்ம கர்த்தருக்குள்ளாக நிலைத்து இல்லாதபடி வசனத்தை சொல்லி இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. வேத வசனம் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வசனமாக காணப்படுகிறது. அதை நமக்கென்று சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில கட்டளைகளை, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துகிறது. இந்த திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கு. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அப்படின்னு அவர் நம்மளே நிலைத்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா நாம் அவருக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும். அதுக்குதான் முதல்ல சொன்னாங்க வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு அடிப்படை காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நாம் அதுல பிரயாசப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக நம்ம நிலைத்திருக்க, அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நமக்குள்ளாக நிலைத்திருப்பார், நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்பட முடியும். அடுத்தபடியாக நம்ம வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லப்படும். தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தேவன் நினைச்சு அவர் ஆவியானவர் என்ன பண்றாரா? அவர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? இந்த வசனத்தை பாருங்க. தேவனுடைய ஆலயம்
அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளாக வாசமா இருக்கிறார். நாம தான் அந்த ஆலயம் இல்லையா? அவர் நமக்குள்ளாக தங்கி கொண்டு இருக்கிறார் இல்லையா? நம்ம என்ன வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கோம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த இடத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக நாம் காணப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷம் இல்லை? ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்குகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பரிசுத்த ஆலயம் அவர் தங்குகிற ஸ்தலமாக அவர் எனக்குள்ளாக தங்க வேண்டும், பிறந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக தங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அடுத்த வசனம் பாருங்க. அந்த ஆலயம் எப்படி இருக்கணுமா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம். அப்போ நம்முடைய சரீரம் தான் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய சிந்தையில வரக்கூடாது, நம்முடைய செயல்ல வரக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் வரவே கூடாது. அல்லேலூயா. இதைதான் நம்ம பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார், அவர் தங்குகிற ஆலயம் நானே என்று சொன்னால் அவர் தங்குகிற பரிசுத்த ஸ்தலமாக ஆலயத்தை நான் என்ன பண்ணுமா? சுத்தமாக வைத்துக் கொள்வோம். என்னுடைய இருதயத்துல கேடுபாடுகள் காணப்படுகிறது. வேதாகத்துல ஒரு அழகான வசனம், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா? அப்படிப்பட்ட மோசமான இருதயம். நம்ம வெளிப்புறத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் பார்த்து ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனா உள்ளான மனிதனை யாராலுமே எடை போட முடியாது. அப்படியான ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம உறங்க சொன்னாலும் இந்த தேவன் என்னோடு இருக்கிற அந்த இருதயத்தை நாம் எப்படியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான காரணம். பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக மூன்றாவதாக நம்ம பார்ப்போம் யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். படிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னால் நாம் எப்படியா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, நம்ம பரிசுத்த ஜீவியம் ஜீவித்தால் மட்டும் போதாது, அவருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் இல்லையா? ஒவ்வொரு மாதமும் முதலாவது நாளில் முதலாவது வாரத்தில் நம்முடைய திருப்பந்தி ஆலயத்தில் கொடுக்கப்படுகிறது. அதுல நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தோடு நம்ம பங்கு பெற வேண்டும், நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து பங்கு பெற வேண்டும் இல்லையா? அப்படியான ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். இந்த பந்தியில் பங்கு பெறும் போது நம்மை ஒரு விட நம்மகிட்ட என்ன குற்றங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை சுத்திகரிக்கிறவர்களாக காணப்படும். அப்ப அந்த பந்தியை குறித்ததான காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுது. மாமிசத்தை புசித்து அப்பம் கொடுக்கிறாங்க, அது மாமிசத்திற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவளே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நிலைத்திருக்கிறார். தேவன் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் நமக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பந்தியில பானம் பண்ணுகிறவர்களாக பங்கு பெறுகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய அபாத்திர தன்மையே இருக்கணும், பெருமை இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, குடும்பத்துல சச்சரவுகள் இருக்கக்கூடாது, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிறக்கணும். இதெல்லாம் இல்லாம கர்த்தருடைய சன்னிதானத்துல நம்ம வரவே கூடாது இல்லையா? இதுல நம்ம உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிதான். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்றாராம்? நான் உங்களிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார் இல்லையா? 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவதாக நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உபதேசத்தை வார்த்தையை நம்ம உட்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாவதாக நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? 1 கொரிந்தியர் 3:16 என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்முடைய சரீரம் அவருடைய தங்குகிற ஆலயமாக இருக்கிற அதை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக நம்ம பார்த்த காரியம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பந்தியில பங்கு பெறுகிற நாம எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையோடு காத்துக்கொள்ளும். குடும்பத்துல உறவு முறைகளில
உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு பாவம் செஞ்சுட்டோ, ஒரு அக்கிரமம் செஞ்சுட்டோ, ஒரு துணிகரமான காரியத்தோட கர்த்தருடைய பந்தியில ஆலயத்துக்கு வருகிறவர்களாக நாம காணப்படுகிறோம். அப்படி வந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் தேவன் தங்குகிற ஆலயமாக, கர்த்தர் என்னிலே நிலைத்திருக்கிறவராக நாம காணப்படுகிறோம். தேவன் இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தமே இல்லை. வருஷம் இந்த கிறிஸ்துமஸை அனுசரிக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லாம போய்விடும் இல்லையா? இதை நம்ம உணர்ந்தவர்களாக செயல்படுத்தும்படி நம்ம அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்களை பார்த்தோம். 4வதாக நம்ம பார்க்க போகிற காரியம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்ம அனைவருக்கும் தெரிந்த காரியங்கள். மத்தேயு 28 கடைசியில 2 வசனங்களை நம்ம சேர்த்து வாசிப்போம். 19ல இருந்து வாசிங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்றால் சொல்லுங்க, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இப்ப என்ன பண்ணணும்? அவர் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன சொல்லியிருக்கு மேல 2 வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? சகல ஜாதிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? சீஷராக்கி என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும் இல்லையா? அவர்களை மந்தையில சேர்க்கணும், இந்த சபையில சேர்க்கணும் இல்லையா? நான் வரும்போது ஐயா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இந்த இடத்துல 1000 பேருக்கு மேலாக வரணும், 1000 ஆத்துமாக்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அது ஒரு வாஞ்சை. நம்ம அப்படியான ஒரு வைராக்கியத்தோடு செயல்படணும். நமக்கு தெரிந்தவங்க எல்லாருக்கும் போய் சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்தார், என்னுடைய குடும்பத்திலே ஒரு நன்மையை செய்தார் அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். நான் ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு கொண்டேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு, ஆனா நான் வெளியில போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இம்மானுவேல் தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுருக்காங்க. அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் சுவிசேஷர்களாக மாற வேண்டும் இல்லையா? இங்க இருக்கிற பாஸ்டர்மாரோ ஊழியக்காரர்களோ அவர்கள் மேல மட்டும் விழுந்த கடமை கிடையாது. நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொரு மேல அது விழுந்த கடமை. வேதாந்தத்துல இருக்கு இல்லையா? சுவிசேஷத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காலும் திருவசனத்தை நம்ம என்ன பண்ணணுமா? சொல்ல வேண்டும். அது சொல்லலை அப்படின்னு சொன்னா அது நமக்கு இல்லையா? அது இந்த நாட்களில ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம்ம இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விசுவாசத்தோடு காணப்படும் போது கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற காரியங்களை நாம உண்மையோடு செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் அவர் நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் அது நிறைவேறுமா அப்படின்னு சொன்னால் அது சொல்ல. இந்த நேரத்துல கர்த்தர் திட்டம் தெளிவாக சொல்கிறார். இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆனா நாம என்ன செய்ய வேணும்? நாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், மற்றவர்களை இயேசுவின் மந்தையில சேர்க்க வேண்டும், மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்தார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் இல்லையா? அப்படியாக சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவர் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இல்லையா? அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற காரியம் 5வதாக கலாத்தியர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கலாத்தியர் 2:20 பக்கம் 259. கலாத்தியர் 2 அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவே கூட சிலுவையில் அறைப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். கிறிஸ்து அப்போ எனக்குள்ள இருக்கிறார் இல்லையா? தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இனி நான் அல்ல, கிறிஸ்துவே
எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்போ கிறிஸ்து எனக்குள்ள வருவார்? முதல்ல படிங்க, முதல் லைனை படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள்? சிலுவையில் அறையப்படுகிறது அப்படின்னா என்ன? பாவத்துக்கு மாவதுக்கு நீதிக்கு உயர்த்திருச்சு. நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும் இல்லையா? வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பின்பற்றணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவருடைய சிலுவை சுமந்து கொண்டு போகணும். அப்போ அவருக்கு அந்த பாடுகள், அந்த மத்தியில இயேசு கிறிஸ்து எப்படியாக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாரோ, இந்த உலகத்துல எத்தனையோ நிந்தைகள் உண்டு இல்லையா? எத்தனையோ போராட்டங்கள் அவருக்கு இருந்தது. சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஊர்ல அவர் புறக்கணித்தாங்க இல்லையா? அவர் செய்யாத குற்றத்துக்கு அவர் மேல பழி செய்தாங்க. அப்படியான கேடுபாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் சிலுவை சுமக்க தயாராக காணப்பட வேண்டும். சொந்த குடும்பத்தில் உங்களை கேவலமா பேசுவாங்க, சொந்த குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக இருப்பாங்க, வேலை ஸ்தலங்களில் எதிராக செயல்படுவாங்க, செய்யாத காரியத்துக்காக உங்க மேல குற்றம் சாட்டப்படலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்துகிறவர்களாக காணப்படணும். காரியங்களை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். அப்போதான் அதுதான் அதனுடைய பெயர் தான் என்னது? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்று சொல்லி அப்படி நம்ம அறிக்கை செய்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கை செய்தோம்னா நாம் சிலுவையை சுமக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு தயாராக காணப்பட வேண்டும். இந்த பாடுகள் மத்தியில இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு வெட்கப்பட்டு போகவே கூடாது. அல்லேலூயா. அப்படியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். இந்த நாளில கூட 5 காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? நான் விரைவாக முடிக்க வாஞ்சிக்கிறேன் இல்லையா? 5 காரியங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? 1 by 1 சொல்ல முடியுமா? முதலாவதாக நம்ம என்ன காரியத்தை பார்த்தோம்? 1 யோவான் 15:3-4 நம்ம பார்த்தோம் இல்லையா? அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய வார்த்தை அந்த உபதேசிக்கிறார், என்னிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும், உங்களிலே நான் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி. தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி, ஜெபிக்காதபடி, ஆலயத்திற்கு ஒழுங்காத வராதபடி, அவர் சொல்லியிருக்கிற நியாய பிரமாணங்களை, நம்ம சொல்லியிருக்கிற காரியங்களை, வேத வசனங்களை நம்ம கை கொள்ளாதபடி, அவருக்குள்ளாக நிலைத்திராத விட்டால் அவர் நமக்குள்ளாக நிலைத்திருப்பது ஒரு கடினமான காரியம். இரண்டாவதாக நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சரீரம் அதை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 1 Corinthians 3:16-17 அந்த சரீரத்தை நம்ம கெடுத்து விடக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். தேவன் தங்குகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயத்தை நம்ம பரிசுத்தம். அநேக பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாட்களில் ஆலயத்துக்கு வர முடியாது, வெளியில இருந்து சிகரெட் குடிக்கிறது, வெளியிலிருந்து வேற ஏதாவது காரியங்களை பார்க்கறது, கண்ணில் தவறான காரியங்களை பார்க்கறது, தவறான சிந்தைகள், இருதயத்தில் தவறான காரியங்கள், அதெல்லாம் செஞ்சுட்டு ஆலயத்துக்கு. அப்ப தேவன் எப்படி தங்குவார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக எப்படி அவர் வாசம் செய்ய முடியும்? இதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படும். மூன்றாவதாக நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய பந்தியில பங்கு பெறுகிறவர்களாக பண்பெறணும். பந்தி எப்படின்னு சொல்லுது, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், சண்டை போடக்கூடாது, மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் இல்லையா? குடும்பத்துல உறவு முறையில சரியாக காணப்பட வேண்டும், ஒளிவு மறைவான காரியங்கள் காணப்பட வேண்டும். இதெல்லாம் சரி செய்துட்டு தான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வர வேண்டும். அதுதான் நம்ம மூன்றாவதாக நம்ம பார்த்தோம். அப்பொழுதுதான் தேவன் நம்மளே நிலைத்திருப்பார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நான்காவதாக உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கணும். நானே ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி கடந்து சென்று விடாதபடி, நம்முடைய வாழ்க்கையை முடித்து விடாதபடி மற்றவர்களுக்கு இயேசுடைய அன்பை சொல்லுகிறவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று தேவன் நம்மோடு இருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் இல்லையா? நான் ஏதோ ஆலயத்துக்கு வந்தேன், வாரம் வருவேன், காணிக்கைகளை கொடுப்பேன், தசமபாகங்களை கொடுப்பேன், ஆனா நான் மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை இல்லையா? நம்ம இந்த உலக பிரகாரமாக அநேக காரியங்களை செய்யலாம், ஆனா ஆத்ம ஆதாயம், நம்ம பரலோகத்துக்கு செல்லும் போது நம்மகிட்ட கேட்கிற கணக்கு என்னவே, நீ எத்தனை பேரை இயேசுக்குள்ளாக வழி நடத்தினாய், எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்துவை அன்பை சொன்னாய் அப்படின்னு தான் நம்ம கிட்ட கணக்கு கேட்கப்படும். அதனால அதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக சகல நாட்களிலும் தேவன் நம்மோடு இருக்கும்படியாக, அந்த இம்மானுவேலாக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும்படியாக நம்ம வாஞ்சிக்க வேண்டும். கடைசியாக நம்ம பார்த்த காரியம், நம்மை நாமே வெறுக்கிறவர்களாக, இனி நான் அல்ல, என்னிலே கிறிஸ்து என்னிலே ஜீவிக்கிறார் என்று சொல்லி அந்த காரியம் நம்மை நாமே வெறுக்கணும். நம்ம சுயத்தின் மேல நம்முடைய வாஞ்சை, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும்,
அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சிக்காதபடி பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறரிடத்துல அன்பு செலுத்துகிறவர்களாக, நம்மை விட வறுமையோடு இருக்கிறவங்க, தாழ்ந்த நிலையில இருக்கிறவர்களை கரம் பிடித்து தூக்குகிறவர்களாக நம்ம அழைக்கப்படுகிறோம். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது பகிர்ந்தளிக்கிற ஒரு காரியத்தை கொடுக்கிறது. ஷேரிங். கிறிஸ்துமஸ் என்பது ஷேரிங். நம்ம இடத்துல இருக்கிறத மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க கொடுக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படியான ஒரு கட்டளை, அப்படியான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளாக காணப்படுகிறது. இன்றைய நாளில கூட தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் எப்படியாக இருக்கிறார், நாம் என்னென்ன காரியங்களை செய்யும் போது அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மோடு பேசும்படியான இந்த தருணத்துல நம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே கூட வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கிருபை செய்தீர். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். தகப்பனே, நீர் என்னோடு இருக்கிறீங்க, என் குடும்பத்தோடு இருக்கிறீங்க, என் உறவுக்காரர்களோடு இருக்கிறீங்க, இந்த சபையோடு கூட இருக்கிறீங்க. தகப்பனே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி. இம்மானுவேலராக இருந்து நீர் எங்களை பாதுகாக்கிறீங்க, உமக்கு நன்றி தகப்பனே. ஆனால் கர்த்தாவே, இன்றைய நாளிலே சில காரியங்களை நீர் எங்களோடு பேசி நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக, உபதேசத்தை கேட்கிறவர்களாக, கை கொள்ளுகிறவர்களாக இருக்கும்போது உடைய சரீரத்தை தகப்பனே அப்பா, நீர் கொடுத்திருக்கிற எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாக்கும்படி தகப்பனே அப்பா, உடைய சன்னிதானத்திலே ஆலயத்தில் கூடு வருகிற பொழுது, திருப்பந்தியில தகப்பனே ஒழுக்கத்தோடு உண்மையோடு பங்கு பெறுகிற பொழுது தகப்பனுடைய சிலுவையில நீர் அப்பா சுமந்து சென்ற காரியங்களை நாங்களும் சுயத்தை வெறுத்து செயல்படுகிறவர்களாக காணப்படும் போது எவரையும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன். அப்படிப்படான ஒரு அர்ப்பணிப்பு இன்றைய நாளில் ஒவ்வொருவரோடு பேச வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். விசேஷமாக இன்றைய நாளிலே ஆண்டு விழாவை காணுகிறதான இந்த சபைக்காக, சபை போதகருக்காக, சபை அப்பா உறுப்பினர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது வளர்ந்து வருகிற சபையாக, உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற சபையாக இருந்து வருகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக அநேகர் தகப்பனே இந்த இடத்துல கூடி செபிக்கத்தக்கதாக, அப்பா இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக காம்பவுண்ட் வால் ஏன் போட்டோம் அப்படின்னு சொல்றத்தக்கதான ஒரு கேள்வி வரத்தக்கதாக, வலது பெறுகிறது வலதுபுறமோ இடதுபுறமோ வளரத்தக்கதாக நீர் கிருபை செய்யத்தக்கதாக நீர் கிருபை செய்யப்பா. அப்படியாக அநேக ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வாங்க. கிளை சபைகளை உண்டு பண்ணி தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே, அப்படி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விசேஷமாக இன்றைய நாளில் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் அப்பா அவருடைய கிறிஸ்து பிறப்பிலே அநேக காரியங்களை மகிழ்வோடு செய்கிறாங்க. அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. புதிதாக தகப்பனே அப்பா இன்றைய நாளில சபைக்குள்ளாக விசுவாசிகளாக இணைக்கப்பட போகிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கையில நீர் போதுமானவராக இருங்க. இன்றைய நாளில் நீர் அவர்களோடு பேசுங்க தகப்பனே, வழிநடத்துங்க. தொடர்ந்து கிருபை வழிநடத்துதல் கூட இருக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்ல நீர் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஆண்டவர் இம்மானுவேலராகிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துமஸ் நாளில தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு இரட்டிப்பாய் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு நம் காணிக்கை படைத்து நம்ம அடுத்தபடியாக பிள்ளைகளுடைய பெயர் பிரதிஷ்டாவும் இந்த குழந்தைகள் பிரதிஷ்ட விழாவும் இருக்குது. அதனால இந்த காணிக்கை முடிஞ்சு பிற்பாடு நம்ம குழந்தைகளை நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். சகோதரர் சூசன் ஐசக் ஒரு 2 கவியை பாடுவாங்க. மதிப்பிருந்தல் 2 லைன் பாடுவாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நம்ம காணிக்கை படைக்கலாம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம காணிக்கை ஆயத்தமா இருப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் காணிக்கை ஆயத்தமா இருக்கும். 2 லைன் பாடும்போது நீங்கள் உங்களுக்கு முன்பாகவே காணிக்கை போய் வரும். நீங்க அங்கிருந்து நீங்க காணிக்கை செலுத்தலாம். பிரதர் சகோதரி பாடி முடிஞ்ச உடனே மதி பிரதர் 2 லைன் பாடுவாங்க. தேவநாமம் மையப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த சைடு வந்துருக்காங்க. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே இருதயம் கிடைத்திட்டதே. என் சபையுடனே
நம்ம அதுக்கு காணிக்கிறது முடிச்சுடுவாங்க. Praise the Lord. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறையே இல்ல. என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறையே இல்ல. நான் என் கலங்கணும் என் இருக்கையிலே, நான் என் கலங்கணும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறையே இல்லை. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், உம்மின் மகிமை விளங்கும்படி. நீதியின் பாதையில் நடத்தி செல்கின்றேன், உமது மகிமை விளங்கும்படி. நான் என் கலங்கடும் என் இருக்கையிலே, நான் என் கலங்கடும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறையே இல்லை. ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புதுமை தருகின்றேன். ஆத்துமா தேற்றுகிறேன், ஆவி பொழிகின்றேன், புதுமை தருகின்றேன். நான் என் கலங்கடும் என் இருக்கையிலே, நான் என் கலங்கடும் என் இருக்கையிலே, என் மேய்ப்பர் நீர்தானையா, எனக்கு ஒன்றும் குறையே இல்லை. நான் என் கலங்கடும் என்